பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சுல வெங்கப்புலி, சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்களுக்கு முன்பாக குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரிச்சட்டத்தின் பிரகாரம் சிறப்பு அங்காடிகள் உள்ளிட்ட வர்த்தக நிலையங்களில் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் பொலித்தீன் பைகளுக்காக அறவிடப்படும் வரிப்பணம் அரசாங்கத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியத்தில் வைப்பு செய்யப்பட வேண்டும் என மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் அவ்வாறானதொரு முறை தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். நீங்கள் ஏதேனும் ஒரு வர்த்தக நிலையத்துக்கோ அல்லது பல்பொருள் அங்காடிக்கோ செல்லும் போது 3 அல்லது 5 ரூபாவை வழங்கி பொலித்தீன் பைகளை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் அந்த நிதி தனிப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரின் வருமானத்தின் ஒரு பகுதியாகவே மாற்றமடைகிறது. அந்த நிதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயல்முறைக்கு அனுப்பப்படுவதில்லை. எனினும் இந்த நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி சட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. இதனூடாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வரி சேகரிப்பு செயல்முறைக்கு இந்த வரி அல்லது கட்டணமானது செலுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நடைபெறுவதில்லை. பிரத்யேகமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு செல்ல வேண்டிய ஒரு தொகை நிதியை வர்த்தகர்களின் கைகளுக்கு செல்வதை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம். 3 ரூபாய் 5 ரூபாய் சேகரிக்கப்படுவதனூடாக ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டப்படுகின்றது.